அல்லாவின் பெயரால் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடக்கும் அடக்குமுறைகளுக்கும் பாலஸ்தீன வீரர்களுக்கு ஆதரவாகவும் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக இஸ்ரேல் எதிரிகள் நடத்திய இன படுகொலை மற்றும் ஆக்கிரமிப்பு குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும், மேலும் எங்கள் நாட்டின் மீது அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு பாலஸ்தீன் 2 எனும் அதிவேக ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை கொண்ட ஏவுகணையை ஆக்கிரமிப்பு யாப்பா பகுதியில் பல நுண்ணறிவு இலக்குகளை குறிவைத்து தாக்கியது. ஒரு சிறப்பான இராணுவ நடவடிக்கையையும் மேற்கொண்டது. அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை தனது இலக்குகளை வெற்றிகரமாக அடைந்தது. ஜியோனிச குடியேறிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கருக்குள் தஞ்சம் புகுந்து ஓடின. மேலும் விமான நிலைய செயல்பாடுகளும் நிறுத்தப்பட்டன. மற்றொரு சூழலில் எங்கள் வான்வழி பாதுகாப்பு படைகள் அல்லாவின் அருளால் பல போர் விமான அணிவகுப்புகளை எதிர்கொண்டு நிலத்திலிருந்து வானுக்கு ஏவப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி சிலவற்றை பின்வாங்க செய்தன மற்றும் தாக்குதலின் ஒரு பகுதியை தடுத்து நிறுத்தின. ஏமன் ஆயுதப்படைகள் செங்கடலிலும் அரேபிய கடலிலும் இரண்டின் போர் தளத்தில் இருக்கும் அல்லது அவற்றை கடந்து செல்லும் அனைத்து நிறுவனங்களுக்கும் வணிக மற்றும் இராணுவ கப்பல்களுக்கும் தங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். இல்லை என்றால் அவை குறிவைக்கப்படும். அதற்கான முழு பொறுப்பும் அவர்களுக்கே உண்டு. எங்கள் ஆயுதப்படைகள் நாட்டை பாதுகாக்கவும் இஸ்ரேல் தாக்குதல்களை எதிர்க்கவும் காசாவில் துன்பப்படும் எங்கள் சகோதரர்களுக்கு ஆதரவாகவும் மேலும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை அதிகப்படியான வேகத்தில் தொடர்ந்து புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், சிறந்த பாதுகாவலன், சிறந்த துணை. ஏமன் சுதந்திரமாகவும் மரியாதையுடனும் சுயாதீனமாக வாழ்க. ஏமனுக்கு இந்த உம்மாவின் அனைத்து சுதந்திரமானவர்களுக்கும் வெற்றி உண்டு. நன்றி. بيان صادر عن القوات المسلحة اليمنية. بسم الله الرحمن الرحيم. قال تعالى: يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. صدق الله العظيم. انتصارا لمظلومية الشعب الفلسطيني ومجاهديه الأعزاء، وردا على جرائم الإبادة الجماعية والتصعيد الخطير الذي يقوم به العدو الإسرائيلي بحق إخواننا في قطاع غزة، وردا على العدوان الإسرائيلي على بلدنا وجرائمه بحق شعبنا، نفذت القوة الصاروخية في القوات المسلحة اليمنية عملية عسكرية نوعية، وذلك بصاروخ باليستي فرط صوتي نوع فلسطين 2 الانشطاري متعدد الرؤوس، مستهدفا أهدافا حساسة عدة في منطقة يافا المحتلة. وقد حققت العملية أهدافها بنجاح بفضل الله، وتسببت في هروب الملايين من قطعان الصهاينة الغاصبين إلى الملاجئ وتوقيف الحركة في مطار اللد. وفي سياق آخر تمكنت دفاعاتنا الجوية بفضل الله من التصدي لعدد من التشكيلات القتالية، وذلك بإطلاق عدد من الصواريخ أرض جو أثناء العدوان الإسرائيلي الأخير على بلدنا، وأجبرت بعضها على المغادرة وإفشال جزء من الهجوم. تدعو القوات المسلحة اليمنية جميع الشركات والسفن المدنية والعسكرية التي تتواجد في مسرح العمليات في البحرين الأحمر والعربي أو تعبر منهما إلى ضرورة التعريف عن نفسها وكشف هويتها، ما لم فإنها ستكون عرضة للاستهداف وتتحمل كامل المسؤولية. قواتنا المسلحة سوف تستمر في تنفيذ المزيد من العمليات وبوتيرة متصاعدة إن شاء الله، دفاعا عن البلد وضمن التصدي للعدوان الإسرائيلي وإسنادا لإخواننا الصامدين في غزة حتى وقف العدوان عليهم ورفع الحصار عنهم. والله حسبنا ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. عاش اليمن حرا عزيزا مستقلا، والنصر لليمن ولكل أحرار الأمة. صنعاء 3 من ربيع الآخر 1447 للهجرة، الموافق لل25 من سبتمبر 2025. صادر عن القوات المسلحة اليمنية.